ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக் மீடியா. நான் வெற்றி. இதோட நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம டிபியன் லினக்ஸ் OS இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்கலாம். டிபியன் லினக்ஸ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 12.9 நைட்டிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோட் நேமில் லேட்டஸ்ட் கர்னலில் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிபியன் OS. அதை தான் நம்ம இன்ஸ்டாலேஷன் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம டிபியன் OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு டிபியன் OS டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா டிபியன் OSன்னு கொடுங்க. டிபியன் OS எப்போ ரிலீஸ் ஆனது சொல்லிட்டு, எப்போ இனிஷியலாக ரிலீஸ் பண்ணாங்க, எப்போ லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஜனவரி 11 தான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக 12.9 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா debian.org அஃபிஷியல் சைட்டுக்கு நம்ம போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிபியான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு ISO ஃபைலில் தான் இருக்கும். இந்த ISO ஃபைலை வந்து நம்ம டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ண முடியாது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியேட்டர் வேணும், அதாவது பென்ட்ரைவ் வேணும். பென்ட்ரைவரை வந்து பூட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் வேணும், ரூஃபஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டூல். அந்த டூலையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரூஃபஸ் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கும் நான் வீடியோக்குள்ள டிஸ்பிளேல கொடுக்குறேன். ரூஃபஸ் அண்ட் டிபியன் OS டவுன்லோட் பண்ணுற லிங்க், அதாவது அவங்களோட சைட்டோட லிங்க் நான் வீடியோக்குள்ள டிஸ்பிளேல கொடுக்குறேன். ரூஃபஸும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. டவுன்லோட் ஆப்ஷன் 4.6 வெர்ஷன் இருக்குது. டவுன்லோட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ரூஃபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 MB. விண்டோஸ் யூஸ் வந்து ரூஃபஸ் யூஸ் பண்ணிக்கங்க. இது அதர் OS நீங்கள் மேக் யூஸ் பண்ணுறீங்கன்னா பலனா HM சொல்கிற ஒரு டூல் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து விண்டோஸில் இருக்கிறதுனால நான் வந்து ரூஃபஸை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான லினக்ஸ் டிஸ்டோவில் டாப்பில் இருக்கிறது டிபியன் OS தான். ஏன்னா இது வந்து யூனிவர்சல் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம். ஓகேங்களா? இந்த டிபியன் OS இன்ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா டிபியன் இன்ஸ்டாலர் தான் இதில் இருக்குது டிஃபால்ட்டாக. இந்த டிபியன் இன்ஸ்டால் பண்ணவே பார்த்தீங்கன்னா டிபியன் OS, பாஸ் லினக்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டிபியன் இன்ஸ்டாலர்லேயே நிறைய OS இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பாப்புலராக இருக்கிறது டிபியன் அண்டு பாஸ் லினக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் ஒரே இன்ஸ்டாலர் தான். அதே மாதிரி காலி லினக்ஸும் பார்த்தீங்கன்னா டிபியன் இன்ஸ்டாலர் தான். இப்போ நான் வந்து ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் என்னோட டவுன்லோட் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ரூஃபஸ் அண்ட் டிபியன் 12.9 சொல்லிட்டு கோட் நேமு. ஸோ அது எனக்கு சரியாக சொல்ல தெரில. ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டேன். நம்ம டிபியன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிவிடுங்க. பென்ட்ரைவ் வேணும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெட்டு வந்து உங்களுக்கு டேட்டா பேக்கேஜ் இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 GB அந்த டேட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து 632 MB தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்லாம் செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு வந்து நெட்டு வந்து கண்டிப்பாக தேவை. ஒரு 2 GB இன்ஸ்டால் பண்ணுறப்போ வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு பென்ட்ரைவ் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணிட்டேன். இன்செர்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ரூஃபஸ் ஓப்பன் பண்ணிக்க. எதுவும் பண்ண தேவையில்ல. பென்ட்ரைவ் இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் ரூஃபஸ் ஓப்பன் பண்ணுங்க. ரூஃபஸ் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா இ டிரைவில் 16 GB பென்ட்ரைவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிடுச்சு. நம்ம இந்த செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற அந்த டிபியன் OS-ஐ செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. OS வந்து காப்பி பண்ணி பென்ட்ரைவில் மூவ் பண்ணி வைக்கலாம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து ரூஃபஸ் மூலிமா நீங்கள் வந்து நம்ம பென்ட்ரைவ் ஒரு பூட்டபிள் ஃப்ளாஷாகவே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொடுத்தாச்சு. இந்த பார்ட்டிஷன் ஸ்கீம் மட்டும் MBRலேருந்து GPTயில் கொடுத்துட்றோம். ஏன்னா நம்ம வந்து GPT பார்ட்டிஷனில், அதாவது UEFI மோடில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் GPTயில் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட்னு இருக்கும், ஸ்டார்ட் கொடுத்துட்றேங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துடலாம். இது வந்து ஒரு ஜஸ்ட் வந்து வார்னிங். உங்களோட பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் எரர்ஸ் ஆகிடும்னு சொல்லியிருக்கு. அதனால் பென்ட்ரைவில் ஏதாவது முக்கியமான ஃபைல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து பேக்கப் எடுத்துக்கங்க. இதில் ஓகே கொடுத்துட்றேன். பார்த்தீங்கன்னா க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். நான் வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா பூட்டபிள் ஃப்ளாஷாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்ம ரூஃபஸ் மூலிமா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ரூஃபஸை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா அதோட திஸ் பிசியில் பாருங்கள் டிபியன் 12.9 சொல்லிட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம வந்து பூட்டபிள் ஃப்ளாஷாக க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அந்த ISO ஃபைல், அந்த OS-ஐ வந்து காப்பி பண்ணி மூவ் பண்ணி எல்லாம் வைக்கக்கூடாது.
ஜஸ்ட் வந்து ரூஃபஸ் மூலிமா நம்ம வந்து பூட்டபிள் ஃப்ளாஷ் டிரைவை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம பென்ட்ரைவ் வந்து இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஃப்ளாஷ் டிரைவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபைல் எல்லா விண்டோவும் க்ளோஸ் பண்ணிவிட்டு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துருங்க. பென்ட்ரைவ் வந்து இன்செட்லேயே இருக்கட்டும். நான் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் கொடுத்துட்டேன். என்னோட பூட் மெனு பார்த்தீங்கன்னா F12. ஸோ நான் F12 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா UEFI ஜெட் ப்ளஸ் டிரான்ஸ்கேன் இருக்குது பார்த்தீங்கன்னா 2GB. இதெல்லாம் நான் வந்து பாஸ் அதாவது டிபியன் லினக்ஸ் போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதில் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்றேன். நம்ம வந்து UEFI மோடில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள் கிராஃபிக்கல் இன்ஸ்டால் இருக்குது, அப்படியே என்டர் கொடுத்துடலாம். பாருங்க வந்துருச்சு. இதில் வந்து நம்ம வந்து மவுஸ் கர்சர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் லாங்குவேஜில் இங்கிலீஷில் இருக்குது. ஸோ அப்படியே இருக்கட்டும், அப்படியே வந்து கண்டினியூ. இதில் பார்த்தீங்கன்னா யுவர் லோக்கலேஷன் வந்து இந்தியா, நம்மளோட கண்ட்ரியை கொடுத்துட்டு இந்தியாவை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் தான் கீபோர்டில் அமெரிக்கன் இங்கிலீஷில் இருக்குது, அப்படியே இருக்கட்டும், அப்படியே கண்டினியூ. நான் பார்த்தீங்கன்னா இந்த டிபியான் இன்ஸ்டால் பண்ணுறப்போ டிபியான் இன்ஸ்டாலரில் நமக்கு வந்து நெட்டு கனெக்டில் இருக்கணும். நெட்டை கனெக்ட் பண்ணிக்கேன். நான் வந்து ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகர் தான் நெட்ஒர்க்கில் இதுதான் பார்த்தீங்கன்னா ரியல் டேக்ஸ் செமி கண்டக்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் என்னோட ஈத்தர்நெட் கனெக்டர். ஸோ கனெக்ட் பண்ணிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, அப்படியே கண்டினியூ கொடுத்துட்றேன். கான்ஃபிகர் தான் நெட்ஒர்க் கீழே ஹோஸ்ட் நேம் வந்து டிபியான் இருக்குது. ஸோ அப்படியே இருக்கட்டும், நான் வந்து அப்படியே வந்து கண்டினியூ கொடுத்துட்றேன். டொமைன் நேம் கொடுக்கலாம், அப்படிலாம் கண்டினியூ கொடுத்துடலாம். நான் கண்டினியூ கொடுத்துறேன். டொமைன் நேம் வேண்டாம். இதில் பார்த்தீங்கன்னா ரூட் பாஸ்வேர்ட் கேட்கும். ரூட் பாஸ்வேர்ட்ன்றது அட்மினிஸ்ட்ரேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ரூட் பாஸ்வேர்ட் எனிதிங் கொடுத்துருங்க. நான் ஒரு 4 டிஜிட்டில் கொடுத்துட்றேன். அதே ரீஎன்டர் பாஸ்வேர்டில் அதே 4 டிஜிட் கொடுத்துட்டு நான் வந்து கண்டினியூ கொடுத்துட்றேன். ஃபுல் நேம் ஆஃப் நியூ யூசர். ஸோ நம்ம யூசருக்கு என்ன நேம் கொடுங்க பாருங்க. நான் வந்து ஜஸ்ட் யூசர்னே கொடுத்துட்றேன், சிம்பிளாக இருக்கட்டும். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். யூசர் நேம் ஃபார் யுவர் அக்கௌண்ட்டுக்கும் சேம் அதே யூசர்னே இருக்கட்டும், அப்படியே வந்து கண்டினியூ. இதில் யூசருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்தது பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரூட் பாஸ்வேர்ட். இதில் கொடுத்துருக்கிறது லாகின் பாஸ்வேர்ட். நம்ம சிஸ்டம் ஆன் பண்ணுறப்போ லாகின் விண்டோ வரும், அதுக்கு கொடுக்குற பாஸ்வேர்டு இது. அதே நம்ம ரூட்டுக்கு கொடுத்த பாஸ்வேர்டு இதுக்கு கூட கொடுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். நான் வந்து ரூட்டுக்கும் இதுக்கும் சேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக. கொடுத்துட்டு கண்டினியூ. பார்ட்டிஷன் டிஸ்கில் கைடட் இஸ் என்டையர் டிஸ்க்னு இருக்கும். ஸோ அதில் கொடுத்துடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா டிபியானுக்கு தேவையான பார்ட்டிஷன்லாம் கிரியேட் பண்ணிட்டு இன்ஸ்டால் ஆகும் அப்படி. ஸோ மேனுவலில் கொடுத்தோம்னா மேனுவலாக பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணணும். அதனால் நம்ம மேனுவலில் கொடுக்கலாம். இதில் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ என்னோட ஹார்ட் டிஸ்கில் இருக்கக்கூடிய பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் வந்து காட்டியிருக்கு. இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூ கொடுக்கலாம். இதில் delete பார்ட்டிஷன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு கண்டினியூ. பார்ட்டிஷன் delete ஆகிட்டு அகைன் வந்து அந்த பார்ட்டிஷன் கொடுக்கணும். கொடுத்துட்டு கண்டினியூ. delete த பார்ட்டிஷன் இருக்குது, அப்படியே கண்டினியூ கொடுத்துடணும். பார்ட்டிஷனில் delete ஆகிடும். ஃப்ரீ ஸ்பேஸ் பாருங்கள். கீழே இருக்கிறது நம்மளோட பென்ட்ரைவர், நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கிற பென்ட்ரைவர். இதை கொடுக்கக்கூடாது. இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கிறத கண்டினியூ கொடுத்துட்டு கிரியேட் நியூ பார்ட்டிஷனில் இருக்குது, அப்படியே கண்டினியூ. இதில் வந்து ஜிபி கணக்கில் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பிரிக்க வேண்டிய பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா ESP பார்ட்டிஷன், அதாவது UEFI மோடில் இன்ஸ்டால் பண்ணுறதுனால பூட் பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து ஒரு 512 MB கொடுத்துட்றேன். 512 ஜிபின்னு இருக்கிறத எம்பின்னு கொடுத்துட்றேன். MB மெகாபைட் 512 MB போதும் பூட் பார்ட்டிஷனுக்கு. கொடுத்துட்டு கண்டினியூ. இதில் பிகைனிங் இருக்குது, அப்படியே கண்டினியூ. இதில் பார்த்தீங்கன்னா யூசர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்டோம்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா EFI சிஸ்டம் பார்ட்டிஷன் இருக்கும். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டோம்னா அது வந்து EFI சிஸ்டம் பார்ட்டிஷனை கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் டன் செட்டிங் அப் த பார்ட்டிஷன் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் கிரியேட் பண்ணிட்டா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் பார்ட்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். பூட் பார்ட்டிஷன் EFI பார்ட்டிஷன் கிரியேட் ஆகிடுச்சு. அகைன் ஃப்ரீ ஸ்பேஸை கொடுத்துட்டு கண்டினியூவில் கிரியேட் நியூ பார்ட்டிஷனில் இருக்குது, அப்படியே கண்டினியூ கொடுத்துடலாம்.
இப்போ நான் வந்து 4 GB கொடுத்துட்றேன். 4 GB எதுக்காகனா ஸ்வாப் பார்ட்டிஷன். லினக்ஸ்க்கு வந்து ஸ்வாப் பார்ட்டிஷன் கொடுக்கறது நல்லது. அடிஷனல் ரேம் மெமரி, பிசிக்கல் ரேம் மெமரி சொல்லிக்கலாம். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். இதுலயும் கண்டினியூ கொடுத்துட்றேன். இதுல இந்த யூசர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துட்டோம்னா இப்போ இதுல வந்து ஸ்வாப் ஏரியாவை கொடுத்துடலாம். ஸ்வாப் ஏரியா கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டா ஸ்வாப் பார்ட்டிஷன் செட் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா டன் செட்டிங் ஆஃப் த பார்ட்டிஷன் கொடுத்துட்டு கண்டினியூ. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்வாப் பார்ட்டிஷன் கிரியேட் ஆயிடுச்சு. அகைன் ஃப்ரீ ஸ்பேஸை கொடுத்துட்டு கண்டினியூ. இதுலையும் கண்டினியூ கொடுத்துடலாம். இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். ரூட் பார்ட்டிஷன் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு அப்படியே கண்டினியூ கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ext4 ஜெனரல் ஃபைல் சிஸ்டம்ல இருக்கு, மோன் பாயிண்ட் ஸ்லாஷ்ல இருக்கு, அப்படியே இருக்கட்டும். அப்படியே டன் செட்டிங் ஆஃப் த பார்ட்டிஷன் கொடுத்துட்டு கண்டினியூ. பார்ட்டிஷன் எல்லாமே செலக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஒன்று பூட் பார்ட்டிஷன் 512 MB கொடுத்துருந்தோம். ரெண்டாவது ஸ்வாப் பார்ட்டிஷன் 4 GB கொடுத்துருந்தோம். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூட் பார்ட்டிஷன் ஓஎஸ் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொடுத்துருக்கோம். கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஃபினிஷ் பார்ட்டிஷனிங் அண்ட் ரைட் சேஞ்சஸ் டு டிஸ்க்னு இருக்கும். அதில் கொடுத்துட்டு கண்டினியூ. ஸோ இதில் எஸ் கொடுத்துடலாம். ஏன்னா ரைட்டு கொடுக்கணும், சேஞ்சஸ் பண்ணணும். நம்ம டெலீட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணதெல்லாம் சேஞ்ச் ஆகணும். அதனால எஸ் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துட்டோம்னா பார்ட்டிஷனிங் ஃபார்மேட் ஆகிட்டு அதுவே கிரியேட் ஆகிடும். இப்போ வந்து சிஸ்டம் வந்து இன்ஸ்டால்னு வந்திருக்கு. ஸோ இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் எடுக்கும். அது வரைக்கும் நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். கான்ஃபிகர் தான் பேக்கேஜ் மேனேஜர் கேட்டிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் இருக்கு. ஸோ அப்படியே இருக்கட்டும். அப்படியே கண்டினியூ கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா deb.debian.org இருக்கு. அப்படியே கண்டினியூ கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து பிளாங்காக விட்டுறலாம். அப்படியே கண்டினியூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணணுமான்னு கேட்குது. பார்ட்டிசிபேட் இந்த பேக்கேஜ் யூசேஜ் இதில் வந்து நோலே இருக்கட்டும். அப்படியே கண்டினியூ கொடுத்துட்றான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டை செலக்ட் பண்ணணும். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நோமில் இருக்கும். அப்புறம் ஸ்டாண்டர்ட் சிஸ்டம் யூட்டிலிட்டிஸில் இருக்கும். அப்படியே இருக்கட்டும். இல்லைன்னா வேணானாலே நீங்கள் எக்ஸ்எஃப்சி ஆர் கேடிஏ பிளாஸ்மா அப்படிலாம் சின்னமான் இல்லை மேட்டு இல்லை எல்எக்ஸ்டிஇ எல்எக்ஸ்கியூடி எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்க. நான் வந்து நோம்லேயே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு கண்டினியூ. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நெட்டு தேவை. ஏன்னா நோம் டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் டவுன்லோடாக இன்ஸ்டால் ஆகிறதுக்காக நெட்டு வந்து நம்ம ஒரு 2 GB அது இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். பட் 2 GB கூட தேவையில்லை. பட் ஆனால் 2 GB வச்சுக்கோங்க.
பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் த இன்ஸ்டாலேஷன் வந்துருச்சு. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்னு வந்துருச்சு. இப்போ வந்து கண்டினியூ கொடுக்கலாம். கண்டினியூ கொடுத்தது சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். ஷட் டவுன் ஆனப்போ உங்களோட பென் டிரைவர் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இனிமேல் பென் டிரைவர் தேவையில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். பாருங்கள் டிபியான் ஜிஎன்யூ லினக்ஸ்னு வந்துருச்சு. அப்படியே என்டர் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நான் வந்து நேம் வந்து யூசர்னு கொடுத்துருந்தேன். வந்துருச்சு. கிளிக் பண்ணிவிட்டு என்னோட யூசர் பாஸ்வேர்டை கொடுத்துட்றேன். நான் யூசருக்கும் ரூட்டுக்கும் சேம் பாஸ்வேர்டு தான் கொடுத்துருந்தேன். அதனால் அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். பார்த்துருச்சுன்னா டிபியன் லினக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டிபியன் லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு ஜஸ்ட் வெல்கம் நோட்டு. இதில் வந்து இதில் அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் நெக்ஸ்ட்டு இதை அப்படியே ஸ்கிப் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் லொக்கேஷன் சர்வீஸ் டிசேபிள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்கிப்பு. ஸோ ஸ்டார்ட் யூஸிங் டிபியான் ஜிஎன்யூ லினக்ஸ்னு வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து டிபியான் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்படி தான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிபியான் லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது டிபியான் இன்ஸ்டாலர் மூலிமா நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். நெட்டு வேணும். அதாவது இன்டர்நெட் பேக்கேஜ் நமக்கு நெட்டு பேலன்ஸ் டேட்டா அவைலபிள் இருக்கணும். 2 GB கிட்ட அவைலபிள் வச்சுட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கு உண்டான காம்பனெண்ட்லாம் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிபியான் 12.9 வெர்ஷன் டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டோம் நம்ம டெஸ்க்டாப் பிசியில். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்த வீடியோ சந்திப்போம்.